மக்களை நோக்கி தாழ்த்தி 3 தடவை சொல்லி இறைவா நீயே சாட்சியா இருந்துக்க, இறைவா நீயே சாட்சியா இருந்துக்க, இறைவா நீயே சாட்சியா இருந்துக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க, இங்க யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவ்வளவு பேரும் இங்க யார் யார் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க எட்ட செய்யணும், இந்த மார்க்கத்தை அப்படியே நீங்க எட்டி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, இந்த செய்தியை நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த செய்தியை அறிஞர்கள் மக்கள், கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள் அவங்களுடைய உரைகளிலே பரவலாக எடுத்து சொல்லி அதை நீங்க கேட்டு தெரிஞ்சிருந்திருக்கிறீங்க. அப்படியானா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி ஒட்டுமொத்தமாக முழுமையாக நிறைவாக தெளிவாக எப்படி எட்ட செய்ய வேண்டுமோ எட்டி வைக்கணுமோ அவ்வளவு எட்டி வச்சுட்டு அந்த பொறுப்பை அங்கே இருக்கக்கூடிய தோழர்களிடத்துல ஒப்படைச்சிட்டு அதுக்கு பிறகு ஊருக்கு வந்துடுறாங்க. அடுத்த 2-3 மாதங்கள்லயே அவங்க அல்லாஹ்ட்ட போயிடுறாங்க. இது எல்லாம் நம்ம சஹீஹுல் புகாரியில மற்ற பல்வேறு ஹதீஸ் கிதாபுகள்ல நாம பார்த்திருக்கோம். அன்பானவர்களே, எந்த தீன எல்லா நபிமார்களும் போதிச்சாங்களோ, எந்த தீன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிச்சாங்களோ அந்த தீன உலகம் எங்கும் பரப்பக்கூடிய பொறுப்பை தம்முடைய தோழர்களிடத்துல தோழியர்களிடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைச்சிட்டு போறாங்கன்னு சொன்னா இங்க நம்ம கவனத்துல கொள்ளணும். அந்த தோழர்கள் மேல அந்த தோழியர்கள் மேல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை. அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி சொல்ல வைக்கிறார். அப்படியான அல்லாஹ்வுக்கு இந்த தோழர்கள் மேல, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் மேல, இந்த தோழியர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, இந்த தோழர்களை பற்றி அல்லாஹ்வுடைய நம்பிக்கை என்னது, இந்த தோழர்கள் மேல அல்லாஹ்வுடைய நம்பிக்கை என்னது, அல்லாஹ்வின் தூதருடைய நம்பிக்கை என்னது அப்படிங்கிறது இதுல தெரியுது. அன்பானவர்களே, அந்த தீன் அல்லாஹ் ஒப்படைத்த அந்த தீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரப்பிய அந்த தீன் மார்க்கம் அப்படியே அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு வந்து இன்று வரை அந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றி முஸ்லிம்களாக வாழ்கிறோம் என்று சொன்னா ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் இந்த இஸ்லாத்தின் செய்திகளை நாம பரப்புறோம்னு சொன்னா அந்த வேலையை நமக்கு எதிராக்கி அந்த வேலையை உலகமெங்கும் பரப்பக்கூடிய வேலைகளை எவங்க பார்த்தாங்கன்னு சொன்னா அந்த நம்பிக்கைக்குரிய சஹாபாக்கள், அந்த நம்பிக்கைக்குரிய சஹாபிய பெண்மணிகள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை நாம தெரிஞ்சுக்கணும். ஒருவர் மீது நம்பிக்கை இருந்தால்தான் அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்க முடியும். கணவன் மனைவியை நம்பி ஆகணும், மனைவியை கணவன் நம்பி ஆகணும். ஒரு பொறுப்புக்கு யார வச்சவங்க இருந்தாலும் அவங்க அந்த பொறுப்புல வைக்கிறவங்க நம்பி ஆகணும். ஒரு பொறுப்பை ஒருவங்க கொடுக்கிறதா இருந்தா கொடுக்கிறவங்க அவங்க மேல நம்பிக்கை வச்சாகணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள தோழியர்களிடத்துல அந்த பொறுப்பை கொடுக்கிறாங்க என்று சொன்னா ஷாஹிது அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாங்க என்று சொன்னா அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அதான் நான் வரக்கூடிய பாடம் என்ன என்று சொன்னா அல்லாஹ் எப்படி நம்பிக்கை வச்சானோ அவங்க மேல அவங்க உண்மையானவங்க, அவங்க நம்பிக்கையானவங்க, அவங்க நாணயமானவங்க, அவர்கள் பரிசுத்தமானவங்க, அவங்க கூட்ட மாட்டாங்க, அவங்க குறைக்க மாட்டாங்க, அவங்க மறைக்க மாட்டாங்க, அவங்க இல்லாத ஒண்ண உண்டாக்க மாட்டாங்க, அவங்க பொய் பேச மாட்டாங்க, அவங்க மார்க்கத்தை சிதைக்க மாட்டாங்க. அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் அவர்களை எப்படி அவர்களுடைய இந்த நேர்மைகள் மீது நம்பிக்கை வச்சு சொல்றானோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை வச்சு அந்த பொறுப்பை கொடுத்தாங்களோ அந்த நம்பிக்கை இன்னைக்கு அதை தகர்க்கிற மாதிரியான பேச்சுக்களும் எழுத்துக்களும் நடவடிக்கைகளும் இன்று ஒரு சிலரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற காரணத்தாலேதான் இந்த சஹாபாக்கள் என்பவர்கள் யார், இந்த நபித்தோழர்கள் என்பவர்கள் யார், இந்த நபித்தோழியர்கள் என்பவர்கள் யார்,
போன்றவர்களா, நம்மை போன்று சாதாரணமானவர்களா, அல்லது நம்மை போன்று இப்படி எப்படியெல்லாம் மார்க்கத்தை குழப்பிக் கொண்டிருக்கிறோமோ அப்படி குழப்பக்கூடியவர்களா? இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த தீன்ல தன் இஷ்டப்படிக்கு எதையும் புகுத்தக்கூடியவர்கள் இல்லை, புகுத்தியவர்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில பெருமானார் தங்களுக்கு ஒப்படைத்த அந்த பொறுப்புல எந்த வகையிலையும் அவர்கள் பங்கேற்காம அப்படி நடந்துகிட்டவங்களா இருந்தாங்களே. அந்த நம்பிக்கையை தகர்க்கிற மாதிரி அந்த சஹாபாக்களை பற்றிய பல்வேறு தவறான செய்திகளை, அவதூறான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல சஹாபாக்கள் தான் யாரு, அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய சேவை, அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய நிலைகுலையான, அவர்களுடைய வல்லத்தன்மை, இவற்றையெல்லாம் உம்மத்துக்கு, சமுதாயத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்கு. இதை உங்களுடைய மேலான கவனத்தில் கொண்டு வரேன். கருத்துக்கள் என்று வரும்போது எனக்கு ஒரு கருத்து இருக்கும், இன்னொரு கருத்து இருக்கும். சட்ட பிரச்சனைகள்ல நான் ஒன்றை சரின்னு நினைப்பேன், இன்னொருவர் அதை தவறு நினைப்பார். அவர் ஒன்றை சரி நினைப்பாரு, அதை நான் தவறுன்னு நினைப்பேன். அவர் சொல்றது சரியா இருந்தா, நான் சொல்றது தப்பா இருந்தா, இந்த ரெண்டு விஷயத்திலையும் இறைவன் என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அந்த முடிவை எடுப்பான். விஷயம் வேறு. ஆனா இந்த தீனுடைய முதுகெலும்புகள் எவர்களோ, இந்த தீனுடைய தூண்கள் எவர்களோ, இந்த தீனுடைய அஸ்திவாரங்கள் எவர்களோ, இந்த தீனுக்கு அடிப்படையானவர்கள் எவர்களோ, அவர்களுடைய மாண்புகளையே பங்கப்படுத்துவது போல, அவர்களுடைய நேர்மையையே சந்தேகிப்பது போல வார்த்தைகளோ, பேச்சுக்களோ, எழுத்துக்களோ நம்மளத்தில் அமைந்து விட்டால் அது எங்கே கொண்டு போய் விடும் என்ற அந்த உண்மை நிலவரங்களை சமுதாயத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிற காரணத்தால்தான் இந்த தலைப்பில தனிப்பட்ட முறையில பல இடங்கள்ல பேச வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை உங்களுடைய மேலான கவனத்தில் கொண்டு வர்றோம். அன்பானவர்களே, நாம் சமுதாயத்துக்கு மத்தியில் என்ன சொன்னோம்? இஸ்லாத்தின் அடிப்படை குர்ஆன் தான், இஸ்லாத்தினுடைய இன்னொரு அடிப்படை ஹதீஸ் தான். இந்த குர்ஆன் என்ற அடிப்படை, இந்த சுன்னஹ் ஹதீஸ் என்ற அடிப்படை, இந்த அடிப்படைக்கு எதிராக வேறு எதுவும் அடிப்படையில் வர முடியாது அப்படிங்கிற கருத்தை மக்களுக்கு மத்தியில் வைத்தோம். இன்னைக்கு வைக்கல, போன வருஷம் வைக்கல, அதுக்கு முந்தி வைக்கல, அது பல ஆண்டுகளாக வச்சுக்கிட்டு இருந்தோம். நாம வச்சதுக்கு முன்னாடி, நாம பேசுறதுக்கு முன்னாடியே எத்தனையோ அறிஞர் பெருமக்கள், எத்தனையோ ஆற்றல் பெற்ற மிகச்சிறந்த மார்க்க விளக்கம் உள்ளவர்கள் இந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் வச்சாங்க. ஏன் வச்சாங்க தெரியுமா? மார்க்கத்தின் பெயராக தவறான செய்திகள் மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்ட காரணத்தாலே, ஆதாரமற்ற செய்திகள் மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்ட காரணத்தாலே, கட்டுக்கதைகள் மக்களுக்கு மத்தியிலே கட்டவிழ்த்து விடப்பட்ட காரணத்தாலே, அந்த கட்டத்தில் உண்மை எது, சத்தியம் எது, அதுக்கு உரைகள் எது, அத்திவாரம் எது அப்படிங்கிறத மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட விளைவினால மக்களுக்கு மத்தியிலே ஒரு எழுச்சி ஏற்பட்டது, ஒரு தெளிவு ஏற்பட்டது, இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டது. இதை நாம் மறுக்கல, இதை நினைச்சு பார்க்கிறோம், பழைய காலத்தை நம்ம நினைச்சு பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆனால் இன்று என்ன நிலை ஏற்பட்டிருக்கிறது? இஸ்லாத்தின் அடிப்படை குர்ஆன் தான் என்று பேசி வந்தவர்கள், இஸ்லாத்தின் அடிப்படை ஹதீஸ் தான் என்று பேசி வந்தவர்கள், அந்த குர்ஆனுடைய வசனங்களை, அந்த ஹதீஸுடைய வசனங்களை எதற்கெல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால், தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு, தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, சஹாபாக்களை மட்டப்படுத்திக் கொண்டு, சஹாபாக்களை இழிவுபடுத்திக் கொண்டு, ஒரு கட்டத்தில் நாங்க அவர்களோட மேல இருக்கிறோம், நாங்க அவர்களோட நம்ம சிறப்பா இருக்கிறோம், நாங்க அவர்களோட நம்ம விளக்கமுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசவும் எழுதவும் கூட ஒரு சூழ்நிலை இப்படி ஏற்பட்டு சொன்னா, இந்த கட்டத்துலதான் குர்ஆன் தான் அடிப்படைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க, சுன்னாதான் அடிப்படைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த கட்டத்துல மரணமாக இருந்துட்டாங்க சொன்னா
செஞ்சாங்க என்று சொன்னா அதனுடைய விளைவு என்ன ஆகும் தெரியுமா? இந்த குர்ஆனை இந்த மக்கள் மத்தியில எடுத்து சொன்னாங்க, இந்த சுன்னாவை மக்கள் மத்தியில எடுத்து சொன்னாங்க. அதற்காக பெருமானாரோடு இணைந்து பல வகையான போர்களையும் போராட்டங்களையும் சந்தித்து பல்வேறு இழப்புகளுக்கு ஆளானார்கள். சொந்த பந்தங்களெல்லாம் தொடர்ந்து சென்றார்கள். மிக பெரும் அர்ப்பணிப்புகளுக்கு ஆளானார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் நாளை மறுமையில நமக்கு எதிராக வழக்கு தொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதை நீங்க கவனத்தை வைத்துக் கொள்ளணும். இந்த ஒரு விஷயத்துல நாம மௌனமாக இருந்துட்டோம்னு சொன்னா அல்லாஹ் இதுக்கு ஒரு கண்டிப்பா கேள்வி கேட்பான். இதை கொஞ்சம் மறந்துடக்கூடாது. நீங்க அதுக்காகத்தான் இந்த தலைப்பு கொஞ்சம் யோசிச்சு நீங்க பார்க்கணும். இதை இப்படி கோர்மை நீங்க செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா இப்படி பேசும் போது இந்த மாதிரியான கருத்துக்களை நாங்க சொல்லலாம்னு மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் வந்துருது. ஏன்னு சொன்னா குர்ஆன் தான் அடிப்படைன்னு சொல்லிக்கிட்டு, ஹதீஸ் தான் அடிப்படைன்னு சொல்லிக்கிட்டு, அதுக்காக விமர்சிக்கிறோங்கிற பேர்ல அதை விமர்சிக்கிறோம், இவரை விமர்சிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி கடைசியில உச்சகட்டத்துக்கு எங்க வந்து நிக்குதுன்னு சொன்னா சஹாபாக்கள் அவ்வளவு பேர் சேர்ந்து சொல்ற அந்த கருத்தா இருந்தாலும் அது எங்களுக்கு லட்சியம் இல்லை. எந்த சஹாபி சொன்ன என்ன அவருடைய வார்த்தைகள் நாங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கருத்தை நாங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கருத்தை நாங்க கவனத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு மனுஷரு, நானும் ஒரு மனுஷன், மனுஷனுக்கு மனுஷன், அப்படித்தான் இப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலை வந்துருதுன்னு சொன்னா அல்லாஹு அக்பர். அப்படிப்பட்ட அறிவில்லாத மார்க்க தெளிவில்லாத இந்த மக்களுக்கு மத்தியில சத்திய செய்திகளை எடுத்து சொல்வது என்ற அடிப்படையில புறப்பட்டு வந்த நாம இப்ப எங்க வந்து நின்றுட்டோம் அப்படின்னு வரும்போது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், நவுதுபில்லா, அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட நிலைமைக்கு எங்களுக்கு எந்த உடன்பாடு கிடையாது, நாங்க அந்த ரகம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு வந்துருக்கு. இது மார்க்க ரீதியான கடமை. இன்னும் சொல்ல போனா ஒரு பாபர் மசூதி விவகாரத்துக்காக நாம வந்து கொதிக்கிறோமே, அதுக்காக அது எவ்வளவு முஸ்லீம்கள் எடுத்துக்கிறோமோ, முயற்சிகள் எடுத்துக்கிறோமோ, லட்சக்கணக்கில் செலவழிக்கிறோமோ, பெரும் கூட்டத்தை சேர்க்கிறோமோ, அதை விட இந்த விஷயத்துல கவனம் கொள்ளணும். ஏன் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த சஹாபாக்கள் தான் இன்னைக்கு கோடானு கோடி பள்ளிவாசல்கள் உலகமெங்கும் பல்கி பெருகி இருக்கிறது என்றால் அவற்றை உருவாக்குவதற்கு பாடுபட்டவங்க. இந்த இந்திய நாட்டிலே நாம 20 கோடி 25 கோடிகளுக்கு மேல இருக்கிறோம் சொன்ன இந்த நாட்டுக்கு சஹாபாக்கள் வந்தாங்க, பர்மாவுக்கு சஹாபாக்கள் வந்தாங்க. அதுக்காக அந்த இந்திய நாட்டுக்கு வந்த சஹாபாக்கள் தான் யார் யாரு, அவங்க எங்கெங்கெல்லாம் வந்தாங்க, என்னென்ன அர்ப்பணிப்புகள் பண்ணாங்க அப்படிங்கிற தலைப்புல பேசுறது அது தனி தலைப்பு. இங்க விஷயத்துக்கு நீங்க கவனத்துல கொள்ளணும். உணவு வேலை பார்த்தாங்களே அந்த சஹாபாக்கள் விஷயத்துல நமக்கு ஒரு துடிப்பு வருதா? யாரோ எழுதுறாரு, அது யாரோ பேசுறாரு அப்படிங்கிற அளவுக்கு சாதாரணமா நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறோம் சொன்னா சாதாரண ஆட்க சகாபாக்கள் எல்லாம் தங்களுடைய தகுதிக்கு கீழே உள்ளவங்க மாதிரியான அளவுக்கு ஒரு சில ஹதீஸ்களை வச்சுக்கிட்டு சில ஹதீஸ்களை படிச்சுக்கிட்டு இந்த சாதி இப்படி பண்ணிக்கிறாரு, இவர் இப்படி நடந்திருக்கிறாரு, இந்த ஆள் எவ்வளவு நடந்திருக்காரு, இந்த ஆள் அடிச்சுக்கிட்டு செத்து இருக்கிறாரு, இந்த ஆள் கிரிமினத்தனமா நடந்திருக்கிறாரு, இந்த ஆள் சிறுமினத்தனமா நடந்திருக்கிறாரு, இந்த ஆள் எடுப்பார் கைப்பிள்ளவா நடந்திருக்கிறாரு, இந்த மாதிரி இருந்திருக்கிறாங்களே இப்படிங்கிற மாதிரில பேசக்கூடிய அளவுக்கு துணிச்சல் வந்திருக்குது என்று சொன்னார். அந்த பேராவினைக்கு அவருடைய எழுதுகோளுக்கு இவ்வளவு துணிச்சல் வந்திருக்குதுன்னு சொன்னா, இவங்க நாளுக்கு இவ்வளவு துணிச்சல் வந்திருக்குது என்று சொன்னா, அன்பானவர்களே யோசிச்சு பார்க்கணும் நம்ம எங்க போய்கிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துலதான் இதை சொல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. எனக்கு உரையில் ஒரு கணக்குல போட்டு விடுறேன். இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு அந்த முஸ்லிம் பண்ணோம், இந்த முயற்சி பண்ணோம், அந்த ஏற்பாடு பண்ணோம், பெரிய நெருக்கடி, இதெல்லாம் சும்மா சாதாரணமான ஒரு விஷயம். ஹக்க சொல்றது சகாபாக்களை வந்து தனக்கு நிகராக தனக்கு கீழாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான பேசக்கூடிய ஒரு நிலை உருவாக்குதுன்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தணுங்க. நம்ம கடமைங்க. உள்ள ஈமான பறிபடுங்க. நான் சொல்றத இமாம் அபூ ஸலமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மிகப்பெரிய ஹதீஸ்களை நிபுணர் சொல்றாங்க. அது ஹதீஸ் கிதாப்ல பார்க்கிறோம், பல வரலாற்று நூல்களை பார்க்கிறோம். என்ன எழுதுறாங்க தெரியுமா? சஹாபாக்களை யாரு மட்டம் தட்டி பேசுறாங்களோ அவங்களுடைய கதி கவுன்சில் எங்க போய் நிற்கும் சொன்னா இஸ்லாத்தின் வட்டத்திலும் வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும்.
தரப்பட்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு இந்த தலைப்புக்குள்ள வருவோம். அன்பானவர்களே, சஹாபாக்கள் என்பவர்களை பற்றி நாம புகழ்றது இருக்கிற இந்த புகழெல்லாம் ஒரு சரியான புகழா இருக்க முடியாது. நாம என்னதான் புகழ்ந்தாலும் இல்லாத வச்சு புகழ்ந்துருவோம், இருக்கிறத விட்டுருவோம். இப்படிதான் நம்மளுக்கு பல வகையான பலவீனங்கள் வந்துடும். ஆனா படைத்த இறைவன் அவர்களை எப்படி தேர்வு பண்ணியிருக்கிறானோ அவன் எப்படி புகழ்ந்திருக்கிறான் படைத்த இறைவன். அதை கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل. அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? இந்த தூதர் முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இவர்களோடு இருக்கிறவர்கள் அவர்கள் யார் தெரியுமா? நிராகரிப்பு விஷயத்திலே மிக கடுமையாக நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு நிராகரிப்பு பிடிக்காது. இறைவனை நிராகரிக்கிறதுங்கிறது, இறைவனை மறுக்கிறதுங்கிறது அவர்களுக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு அவர்கள் அதன் மீது வெறுப்பை காட்டுவாங்க. அதே நேரத்தில் அந்த தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ருஹமாவு பைனஹும். என்ன சொல்றான்? ருஹமாவு பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே ருஹமா அன்பை பரிமாறிக்கொள்வார்கள் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றான்? ருஹமாவு பைனஹும். இது நாம சொல்ற சான்று, படைத்த இறைவன் குர்ஆன்ல சொல்லக்கூடிய சான்று. அது மட்டுமல்ல, தூதரே அவர்களை பணிகின்றவர்களாக பார்ப்பீர்கள், சாத்தாங்கத்தில் வீழுகின்றவர்களாக பார்ப்பீர்கள். மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அருளை அவர்கள் தேடுவார்கள், அல்லாஹ்வுடைய திருப்தியை அவர்கள் தேடுவார்கள். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அவர்கள் செய்ய எந்த காரியமாக இருந்தாலும் குறிக்கோள் என்ன இருக்கும்? அல்லாஹ்வுடைய அருள். குறிக்கோள் என்ன இருக்கும்? அல்லாஹ்வுடைய திருப்தி. அவர்களுடைய முகங்கள்ல அந்த அடையாளம் இருக்கும் அப்படின்னு சொல்றான். இவர்களை பற்றி தூதரே உங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. இவர்களை பற்றி தௌராத்திலே நான் சொல்லியிருக்கேன், இவர்களை பற்றி நான் இன்ஜீலிலே சொல்லியிருக்கேன். அல்லாஹ் அக்பர். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சீங்களா? இந்த ஆயத்துக்கள்லாம் கொஞ்சம் ஓடி இருக்கீங்களா? இந்த ஆயத்துக்கான அர்த்தத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. யாரும் நினைச்சுக்கிட்டோம் நம்ம மாமா மச்சான் அண்ணன் தம்பி தோழன் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு, அல்லது நமக்கு வேண்டியவங்க வேண்டவங்க சண்டைக்காரங்க இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்களா இல்லையா? இவங்களை மாதிரி நாம நினைச்சவங்க வந்திருக்கிறோமே. அல்லாஹ் என்ன சொல்றாங்க அவர்களை பற்றி? அதை யோசிச்சு பாத்தீங்களா? அந்த வசனம் நினைப்பாரு. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இப்படி சொல்றானே, இந்த வசனத்துல சொல்றானே, இன்னொரு வசனத்துல சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன். என்ன சொல்றான் தெரியுமா? அந்த முன்னாடிகள் இருக்கிறாங்களே, அந்த முன்னாடிகள், அந்த முஹாஜிர்கள், நாடு புறந்து சென்றவர்கள், அவர்களை அரவணைத்தவர்கள், அந்த முஹாஜிர்கள், அந்த அன்சாரிகள், அவர்களை தூய்மையான முறையிலே துயர்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அதோடு அல்லாஹ் நிறுத்தலைங்க. அல்லாஹ் பொருந்துறான்னு சொல்றோம், அல்லாஹ் சொல்றோம் குர்ஆன்ல, அது புரியுது. அதோடு அல்லாஹ் நிறுத்த இல்ல. அடுத்த அல்லாஹ் என்ன சொல்லணும்னா அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள் தான். அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் பொருந்திக் கொண்டது மட்டுமல்ல, அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள். எதுக்கு நல்லா சொல்லணும்? இந்த வார்த்தை வலது அணுகுன்னு எதுக்குங்க சொல்லணும்? அது அல்லாஹ் என்ன சொல்ல வரலாம் தெரியுமா? நீங்க அந்த ஆட்களை, அந்த தோழர்களை, அந்த தோழியர்களை இந்த தூதருடைய பக்கபலமா இருந்து தீனை பாதுகாப்பதற்கும் வளர்ப்பதற்கும் அரணா இருந்தாங்களே, இவங்களை நீங்க உங்களை போன்ற நிலையில நினைக்காதீங்க. அவங்களை நான் அவ்வளவு உயர்த்தி இருக்கிறேன். அதைத்தான் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துறான். குர்ஆன்ல எண்ணற்ற வசனங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். குர்ஆன்ல சஹாபாக்களுடைய மேன்மைகளை பற்றி மட்டும் எத்தனை வசனங்களை சொல்லியிருக்காங்க. இந்த தலைமுறை கொஞ்சம் தேடி பாருங்க. இன்னும் சொல்றேன், இங்கே மாறுபட்ட கருத்துடையவர்கள் யார் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில
யாரோ ஒருவர் மீது என்னுடைய கோபத்தை வைத்துக் கொண்டு சொல்வாங்க நினைச்சிடக்கூடாது. எல்லாருக்கும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது. நாம எதுக்காக இந்த சத்தியத்தை சொல்றோம், சஹாபாவுடைய மேன்மைகளை சொல்றோம், நம்முடைய உண்மையான நோக்கம் என்னது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையை கடைபிடிக்கணும், அல்லாஹ்வுக்காக நாம உழைக்கணும், நான் நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்லணும். இதுக்காகத்தான் பெரிய பெரிய சிரமங்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டோம். அப்படின்னு இருக்கும்போது நம்மிடத்திலே இப்படிப்பட்ட வரம்பு மீறிய வார்த்தைகள்லாம் வந்துருமானா அல்லது அதற்கு நாம அனுமதிச்சு விடுவோமானா அதனுடைய விபரீதம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒருவனுக்காக தான் இந்த ஒரு விஷயங்களை நீங்க யோசிச்சுப்பாங்க. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லியிருக்கிறான்னு இந்த 2 வசனங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒண்ணு முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வசனம், இன்னொன்னு வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன் அப்படிங்கிற ஒரு வசனம். இந்த 2 வசனம் ஆயிடுச்சா? இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன் அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் وأموالهم يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسوله أولئك هم الصادقون والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. அல்லாஹ் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த முஹாஜிர்கள் இருக்காங்க, அந்த பரம ஏழைகள் இருக்காங்க, அவங்க என்ன செய்யப்பட்டாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அவருடைய ஊர்கள்ல இருந்து விரட்டப்பட்டாங்க, அவங்க ஊர்கள்ல இருந்து விரட்டப்பட்டாங்க, அவருடைய சொத்துக்கள்ல இருந்து விரட்டப்பட்டாங்க. அப்படி இருந்தாங்க, இவ்வளவு விரட்டப்பட்டாங்களே, அவங்க தங்களை இப்படிலாம் விரட்டினாங்களே, அப்ப என்ன பண்றது? நாம இந்த சொத்து நமக்கு பெருசா, இந்த மார்க்கம் நமக்கு பெருசா, இந்த ஊரு நமக்கு பெருசா, இந்த மார்க்கம் நமக்கு பெருசா? நமக்கு சொத்து தான் பெருசு அப்படின்னு இருந்தாங்களா? இந்த ஊர் தான் சொந்த பந்தம் தான் நமக்கு பெருசு அப்படின்னு இருந்தாங்களா? இல்ல, மாறாக என்னுடைய அருள் தான் பெருசு நமக்கு நினைச்சாங்க. அல்லாஹ் சொல்றான், அதுக்காக தீனுக்காக தூதருக்காக முழுக்க உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க, அவங்க உண்மையாளர்கள் அப்படிங்கிறான். சொல்லிட்டு சொல்றான், சரி இப்படி நாடு வந்து வந்தாங்களே, இவங்களை அரவணைச்சாங்களே, அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? அந்த அன்சாரிகள் எப்படி நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? அதை சொல்லும் போது சொல்றான், தங்களை நோக்கி வந்தாங்களே, நாடு வந்து வந்தாங்களே, அவர்களை இவர்கள் முழுக்க நேசித்தார்கள். அவர்களுக்கு வளங்கள் வருகிற போது, நாடு திறந்து வந்தவர்களுக்கு வாய்ப்பு வசதிகள் பெருகுகிற போது அதை நினைத்து இவர்கள் பொறாமை கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால், ஒரு பொருள் இருக்கிறது, அது தனக்கும் தேவைப்படுகிறது, அவர்களுக்கும் தேவைப்படுகிறது என்று வருகிற போது தனக்குள்ள தேவையை அவர்கள் குறைத்துக் கொண்டோ அல்லது தனக்குரிய தேவையை நிறைவேற்றாமல் பயன்படுத்திக் கொள்ளாமல் அவர்களுக்குத்தான் கொடுத்தார்கள். அப்படி நடந்த வெற்றியாளர்கள். அல்லாஹ் சொல்றான், முஹாஜிர்களை பத்தி சொல்லும் போது உண்மையாளர்கள் தான், அன்சாரிகளை பத்தி சொல்லும் போது வெற்றியாளர்கள் தான். அன்பானவர்களே, அடுத்து அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா? நம்மளை பார்த்து சொல்றான், والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. الله أكبر. என்ன சொல்றான் தெரியுமா? இந்த வசனங்கள்லாம் படிச்சு பார்த்திருக்கீங்களா? குர்ஆன் தான் மார்க்கம், ஹதீஸ் தான் மார்க்கம், குர்ஆன் தூய்மையான வடிவத்தில் சொல்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, இந்த வசனத்தை எந்த கோணம் நம்ம செஞ்சு பார்த்திருக்கோம்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த முஹாஜிர்களுக்கும் அந்த அன்சாரிகளுக்கும் பின்னால வந்திருப்பவர்களே, அவங்க பட்ட பாடு நீங்க படல, அவங்க பட்ட அவஸ்தை நீங்க படல, அவங்க எடுத்துக்கிட்ட சிரமங்களை நீங்க எடுத்துக்கல, அவங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வரல. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இப்படி சொல்லணும். என்ன சொல்லணும்? எங்கள் இறைவா, எங்களை நீ மன்னிச்சிரு, ஈமானோடு எங்களை முந்தி போய்விட்டார்களே, ஈமானை கொண்டு எங்களை முந்தி விட்டார்களே, அவர்களை நீ மன்னித்து விடு. யா அல்லாஹ்,
எங்கள் இறைவா, எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் எந்த வகையான கசலையும் கொள்ளக்கூடாது, தவறான எண்ணத்தையும் கொள்ளக்கூடாது, குபாலம் கொள்ளக்கூடாது, அப்படி எங்களை ஆக்குவாயாக என்று கேட்கணும். அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால என்ன சொல்ல வரான் தெரியுமா? அந்த சஹாபாக்களே, அந்த முஹாஜிர்களே, அந்த அன்சாரிகளே மட்டம் தட்டி அவங்கள ரொம்ப கீழான நிலையில பேசுற மாதிரி வந்த இந்த வசனத்துக்கு எதிராக நடந்தவர் 3 வசனங்கள், ஒரு 3 வகையான வசனங்களை சொல்லியிருக்கிற உங்களுக்கு இந்த வசனங்கள் தான் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. அன்பானவர்களே, இப்போது இதுல சில கேள்விகளை எழுப்புறாங்க. என்ன கேள்விகளை எழுப்புறாங்க? தீன் மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அது அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம். இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம். அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பூர்த்தி ஆயிடுச்சு. யாருடைய காலத்திலே பூர்த்தி ஆயிடுச்சு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பூர்த்தி ஆயிடுச்சு. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி இருக்கும்போது, அல்லாஹ்வே இப்படி சொல்லி இருக்கும் போது, அல்லாஹ்வின் தூதர் இந்த மக்களுக்கு சொல்லி இருக்கும் போது, அதுவும் அந்த ஹஜ்ஜில இருக்கும் போது அந்த வசனம் இறங்கிச்சு, அதை பெருமானார் சொல்லி இருக்கும் போது, அதை தோழர்களும் கேட்டிருக்கும் போது, அந்த தீனை நாம விளங்குறதுக்கு சஹாபாக்களுடைய உதவி ஏன் தேவை? சஹாபாக்களுடைய கருத்துக்கள் நாங்க பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? சஹாபாக்களுடைய கருத்துக்கள் நாங்க எடுத்துக்கிற வேண்டிய அவசியம் என்ன? எங்க கருத்தை விட அவங்க கருத்து தான் மேலாக இருக்கும்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில எழுப்புறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்குறத பார்க்கிறோம். குர்ஆனுடைய வசனங்களை சொல்றோம், சஹாபாக்களுடைய மேன்மைகளை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றானோ அந்த வசனங்களை சொன்னோம். அந்த குர்ஆன்ல தானே இந்த அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வந்திருக்குது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வந்திருக்குது. உங்களுடைய தீனை அல்லாஹ் பூர்த்தி செய்து விட்டான், இவங்களுடைய தீனை இன்றைக்கு நான் பூர்த்தி செய்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னு இருக்கும்போது அந்த தீனை விளங்க, அந்த தீனோட சட்டத்தை சொல்ல, அந்த தீனோட கருத்தை சொல்ல நமக்கு சஹாபாக்களுடைய கருத்து என்ன வகையில் தேவைப்படுது? அது சரியாக இருக்கலாம், அது தவறாக இருக்கலாம், அது மாறாக செயலாகவும் இருக்கலாம், அது அனாச்சாரமாகவும் இருக்கலாம், அது இல்லாத உருவாக்கமாக இருக்கலாம், ஏன் வந்த வழியை திரும்பி போவதாகவும் இருக்கலாம். இந்த மாதிரிதான் இருக்குமே. அப்படி இருக்கும் போது அதை நாம சுமக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எல்லாம் எழுப்புறத பார்க்கிறோம். இது யாரோ எவரோ எழுப்புறது நீங்க விளங்கிடக்கூடாது, நானா இட்டு கட்டி எழுப்புறதாக நீங்க நினைக்க கூடாது. இது மக்கள் மத்தியில பரப்புறாங்க, அதுல வந்த செய்தி இது. ஜக்காத் ஒரு ஆய்வு வெளியிட்டிருக்காங்க, அதுல வந்திருக்கிற செய்தி இது. ஊர் ஊராக இன்னைக்கு அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கிற விஷயம் இது. யோசிச்சு பாருங்க, எங்க போய் விட்டுக்கிறோம்னு சொல்லி இட்டு கட்டி சொல்றோம் இல்ல, இங்க நீங்க கவலைப்பட சொல்லணும். அல்லாஹு அக்பர். இங்கதான் நாம இந்த ஆயத்தை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோம்? அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் இருக்குது. இந்த ஆயத்தை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோம்? அதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சஹாபாக்களுடைய இதயங்கள் இருக்கிறே, அந்த இதயங்களுக்குள்ளே என்ன இருந்ததோ அதை அல்லாஹ் வெளிப்படுத்தி சொல்றான். நமக்கு தெரியாது. சஹாபாக்களுடைய இதயங்களுக்குள் என்ன புதைந்து இருந்ததோ அது நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. ஆனா இன்னும் அனைவரும் இதாட்டி சுதூர், அதை எப்படிப்பட்ட இறைவன் உள்ளங்களுக்குள் மறைந்திருக்கின்றவற்றை எல்லாம் அறிகிறார், அவன் வெளிப்படுத்திடுவான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த சஹாபாக்களுடைய உள்ளங்களுக்குள்ள என்ன இருக்குதுங்கிறத அல்லாஹ் வெளிப்படுத்தி சொல்றான். எப்படி வெளிப்படுத்தி சொல்றான் தெரியுமா? ஒரு இடத்துல சொல்றான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி யுஆதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலா வலவ் கானூ ஆபாஅஹும் அவ் அப்னாஅஹும் அவ் இஹ்வானஹும் அவ் ஆஷீரத்தஹும் உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான் வ அய்யதஹும் பிரூஹின் மின். அல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்ற வசனம், இந்த குர்ஆன் நம்ம வசனங்களை பார்க்கறதுல அந்த விளைவு இது. என் அருமையானவர்களே, இளைஞர்களே, குர்ஆனை விளங்கணும், சுன்னாவை விளங்கணும், அது சார்ந்த கருத்துக்களை தெரியணும், அனாச்சாரங்கள் விடுபடணும், பிதர்கள்
முடியாது. இங்க நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? அவ்வளவு பேருக்கும் சேர்த்து பொதுவானது என்பது இந்த அல்குர்ஆன். அல்குர்ஆன்ல என்ன சொல்றான்? அல்லாஹ் அக்பர். அவர்கள் அல்லாஹ்வை நம்பியவர்கள், மறுமை நாளை நம்பியவர்கள், யுமினூன பில்லாஹி வ யௌமில் ஆகிர். அவர்கள் யுவாத்தூன லாதரிது பலமனோர் சொல்ற யுவாத்தூன மன் ஹாத்தல்லாஹு வ ரசூலா. அல்லாஹ்வுக்கு எதிராக, அல்லாஹ்வின் தூதருக்கு எதிராக எவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை நேசிக்கவே மாட்டார்கள். புரிஞ்சுச்சா வசனம்? இது எது சம்பந்தப்பட்டதுன்னா, எது சம்பந்தப்பட்டது? உள்ள சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை நம்பியவர்கள், மறுமை நாளை நம்பியவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக, அல்லாஹ்வின் தூதருக்கு எதிராக எவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை அவர்கள் நேசிக்கவே மாட்டார்கள். நேசிக்க மாட்டாங்க. சொல்லிட்டு ஒரு படி மேலே அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். உலவுக்கான ஆபாகம் எதிராக இருக்கிறவங்க தம் அப்பாவா இருந்தாலும் சரி, தங்கள் கூட இருந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, தங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா பெருசு இல்லை, அவங்களுக்கு அவங்க கூட இருந்தவங்க பெருசு இல்லை, அவங்களுடைய சொந்த பந்தம் அவங்களுக்கு பெருசு இல்லை. அவங்களுக்கு எது பெருசு தெரியுமா? அல்லாஹ் தான் பெருசு. அவங்களுக்கு எது பெருசு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பெருசு. இப்படி இருப்பாங்கன்னு சொல்றான். சொல்லிட்டு அதுக்கு காரணம் சொல்றான். ஏன் அல்லாஹ் அவங்களுக்கு பெருசு? ஏன் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு பெருசு? வார்த்தையா பெருசா தெரியல, சகோதரர்கள் ஏன் பெருசா தெரியல, குடும்பம் ஏன் பெருசா தெரியல தெரியுமா? உலாயிக்க கத்தபி குலூபிஹிமுல் ஈமான். அவருடைய இதயங்களுக்குள்ளே அல்லாஹ் ஈமானை எழுதிட்டான். புரிஞ்சு போச்சா? அவங்களுடைய கல்புகளுக்குள்ளே அல்லாஹ் எதை விதிச்சுட்டான்? ஈமான விதிச்சுட்டான். அல்லாஹ் இதை என்ன உணர்த்துறான்? எப்படி இருந்திருக்காங்க, அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய மார்க்க விளக்கம், அவர்களுடைய தெளிவு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த வசனம் கொண்டு போகுது. இந்த வசனத்தினுடைய கருத்துக்கள் என்ன என்று விளக்கங்கள் போயிட்டீங்கன்னு புகாரியிலே, முஸ்லிமிலே, திருமதியிலே, நசையிலே, இப்னு மாஜாவிலே, இப்னு ஹிப்பானிலே, பைஹக்கியிலே, தராவிலே, ஹதீஸ் கிதாபில் எந்த ஹதீஸ் கிதாபையும் வட்டி பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுலதான் நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? விளக்கம் நமக்கு கிடைக்கும். என்ன விளக்கம் கிடைக்குது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி லவ் அன்ன அஹதக்கும் லவ் அன்ஃபக அஹதுக்கும் மிஸ்ல உஹதின் ذهبًا மா பலக முத்தகும் அவ் நகீஸ புத்திஹிம் அவ் கமா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் என்னுடைய தோழர்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள், தரக்குறைவாக பேசாதீர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் உஹது மலை அளவு தங்கத்தை நல்வழியில் செலவழித்தாலும், உஹது மலை அளவு தங்கத்தை நீங்கள் செலவழித்தாலும் அவர்கள், அந்த தோழர்கள், என் தோழர்கள் 2 கை கொள்ளளவு ஏதாவது ஒரு கோலத்தை கொடுத்திருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க. ஏன் 1 கை கொள்ளளவு கொடுத்திருப்பாங்க? அதுக்கு அது ஈடாக ஹதீஸ் எதுல வருது? சஹீஹுல் புகாரில வருது, வேற எங்கேயும் கிடையாது. இப்படி சொல்லும் போது என்ன கேட்கிறாங்க? அது அவர்களுடைய அமலை பற்றி எல்லாம் சொல்றான், அது அவர்களுடைய அர்ப்பணிப்பை பற்றி எல்லாம் சொல்றான், அது அவர்களுடைய தியானத்தை பத்தி எல்லாம் அப்படி சொல்றான். அப்ப எதை பத்தி சொல்லலங்கிறீங்க? அவருடைய அறிவை பற்றி சொல்லல. அவருடைய அறிவு இருக்கிறதா? அதே வகையான பல வகையான கோளாறுகள் ஏற்பட்டிருக்குது, முன்ன பின்ன இருந்திருக்குது. நாம சிந்திக்கிறவங்க கூட அவங்க சிந்திச்சிருக்க முடியாது. மார்க்க ரீதியாக அவங்க சிந்திச்சிருக்காங்க, அது நாம சிந்திச்சிருக்கிறத கீழா இருக்கும். இப்படி எல்லாம் சும்மா சொல்ல நினைச்சாதீங்க. நான் வந்திருக்கேன் சொன்னா தகுந்த ஆதாரங்களோட வந்திருக்கேன், நேரம் போத இல்லை. இது சம்பந்தமாக முழு குறிப்புகளோட வந்திருக்கேன். அந்த குறிப்புகள், மூலாதார குறிப்புகள், இப்படி பேசப்பட்ட கருத்துக்கள், எழுதப்பட்ட கருத்துக்கள் அனைத்தையும் தொகுத்துக்கள் வந்திருக்கேன்.
உடைய மேல கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். யோசிச்சு பாருங்க, எங்க கொண்டு போய் விட்டுக்கிறோங்கிறத இப்படி சொல்றாங்க. அவங்களுடைய அறிவை பத்தி சொல்லல அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு சில விஷயங்களை அடுக்கிறாங்க. என்ன அடுக்கிறாங்க தெரியுமா? ஒரு சஹாபி அவர் இப்படி ஒரு தீர்ப்பளிச்சிருக்காரு, இன்னொரு சஹாபி இந்த மாதிரி சட்டம் சொல்லி இருக்காரு, இன்னொரு சஹாபி இன்னொரு கீழே இறங்கி போயிருக்காரு, இந்த சஹாபாக்கள் இந்த மாதிரியான அளவுக்கு போயிருந்திருக்காங்க. நமக்கு தெரியுது, அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கா? நமக்கு தப்புன்னு படுது, அவர்களுக்கு தப்புன்னு பட்டிருக்கா? இப்படி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போய் பார்த்தா, உள்ள போய் இவங்க என்னென்ன செய்திகள் சொல்றாங்களோ நம்பரோட, கிதாபோட, நம்பரோட, புகாரியிலே 2435 அப்படிங்கிறத போட்டு அந்த லேப்டாப்போட போட்டு காட்டி பாருங்க. இப்படி இந்த மாதிரியாக சொல்லும் போது உங்களுக்கு ஒரு திறமை ஏற்பட்டு, என்ன திறமை ஏற்பட்டது? லேப்டாப் தான் இருக்கிற பக்கத்துல நம்பர் வரிசையா சொல்லப்படுது, புகாரின்னு சொல்லப்படுது, தமிழகத்தை எடுத்து பாருங்கன்னா சொல்லப்படுது. இயக்கத்தில் செய்து அப்ப லேப்டாப்ல நம்பர் படுத்துறது. அல்லாஹு அக்பர், நஊது பில்லாஹ். இப்படி எல்லாம் நீங்க சிந்திக்கிறவங்களுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொன்ன உங்களை நினைச்சு நான் வேதனைப்படுறேன், வருத்தப்படுறேன். ஏதோ ஒரு வகையில் இருக்கு ஒரு சட்டத்தை நான் தொடர்பு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் என்ன ஏற்பட்டு யோசிச்சு பார்க்கிறேன். தனிப்பட்ட விஷயங்கள் சொல்லுங்க, அது ரெண்டாம் பிரச்சனை, அது ஒரு தனி மனுஷன் பிரச்சனை, இது தீன பிரச்சனை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்க கொண்டு போய் விட்டுக்கிறோங்கிறத. அல்ல அந்த செய்திகள்லாம் எடுத்து பார்த்தா, அவருடைய விளக்கங்கள் உள்ள போய் பார்த்தா இவங்க சொன்னதுக்கு நேர்மாற்றமா இருக்கு, இவங்க சொன்னதுக்கு நேர்மாற்றமா இருக்கு. அன்பானவர்களே, புகாரில ஒரு ஹதீஸ் வருது, அந்த ஹதீஸ் உங்களுடைய கவனத்தில் நான் கொண்டு வரேன். கையில் பொருவனே தரணி சும்மல்லதீன யலூனஹு சும்மல்லதீன யலூனஹு அப்படிங்கிற ஹதீஸ். இது 3651. 3651. இது நிறைய இடத்துல வருது. ஒரு இடத்துல சொல்றேன், கையில் பொருவனி தரணி சும்மல்லதீன யலூனஹு சும்மல்லதீன யலூனஹு அப்படின்னு வரக்கூடிய வாசகம் 3651. இதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, காலங்களில் மிகச்சிறந்த காலம் நான் வாழ்கிற காலம், அதற்கடுத்த சிறந்த காலம் என் காலத்துக்கு அடுத்த காலம், அதுக்கடுத்த சிறந்த காலம் அந்த காலத்துக்கு அடுத்த காலம் அப்படின்னு சொல்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பானவர்களே, இந்த செய்தியை சொல்லும் போது மக்கள் மத்தியில எந்த கருத்தை நினைச்சாங்கன்னு சொன்னா, காலத்தான் மிக சிறந்ததுன்னு சொன்னாங்க, அறிவால் மிக சிறந்தவன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. காலத்தான் மிக சிறந்தவன்னு சொன்னாங்க, அதுக்காக அந்த காலத்துல வாழ்ந்தவங்க அறிவால சிறந்தவங்க சொல்ல போனாங்களா? அதுக்கு அந்த ஹதீஸ்ல எங்க இருக்குது இப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிதானே? ஹதீஸ சொன்னாங்க, நம்பரை சொன்னாங்க, அதனுடைய அர்த்தம் அப்படி இல்லையா? இப்படித்தான் அதுக்கு அர்த்தமா? சரிதானே? காலத்தால் சிறந்ததுன்னு சொன்னாங்க. நான் கேட்கிறேன், காலத்தால் சிறந்தது அப்படின்னு அதுக்கு அந்த காலத்தை சொல்லி அதுல என்னது வருது? அதுல என்ன வருதுங்கிறது? அந்த காலத்தால் மிக சிறந்த காலம் மழை காலம், அதுக்கு அடுத்த சிறந்த காலம் என் காலத்துக்கு அடுத்த காலம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்தை சொல்லி அதனால என்ன சிறப்புங்கிற? மரங்கள் இருக்கா சிறப்புங்கிறது? பில்டிங்குகள் இருக்கா சிறந்ததுன்னு சொல்றது? பில்டிங்குகள் இருக்கா? அங்க இருந்த மரம் செடி கொடிகள் இருக்கா? அங்க இருந்த மலைகள் இருக்கா? அங்க இருக்கிற விளக்குகள் இருக்கா? எதுக்குன்னு கேட்கிறேன். அன்பானவர்களே, இந்த மாதிரி எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிருவோங்கிறதுக்காக தான் நவுது பில்லாஹ் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த வாசகத்தை சொல்லும் போது இன்னொன்னையும் சேர்த்து சொல்ல வச்சுட்டான். இதோட நிப்பாட்டிராதிய தூதரே, இதோட நிப்பாட்டிராதியா, பின்னால் என்ன நடக்கும், அது எவ்வளவு மோசமான காலமா இருக்கும், எவ்வளவு காலத்துக்கு கீழ்நிலையில போற காலமா இருக்கும், அதை சேர்த்து சொல்லிருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சும்ம யஃஷு அல் கரிபு. வேற வேற நம்பர்கள் வருது ஹதீஸ்.
என்ன சொல்றாங்க தெரியுமா? பிறகு பொய் பரவிவிடும். பிறகு என்ன பரவிவிடும்? பொய் பரவிவிடும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், பொய் பரவிவிடும் என்னது? அந்த காலத்துல பொய் ரொம்ப கம்மி, இந்த காலத்துல பொய் கூடுதலா இருக்கும். பொய் குறைந்த காலம், இப்போது பொய் நிறைந்திருக்க, பொய் குறைந்த காலம், இது பொய் நிறைந்த காலம். அப்படிங்கிற அந்த நிலையிலையா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எந்த அர்த்தத்துல சொல்றாங்கிறது சஹீஹுல் புகாரிக்கு விளக்கமாக இருக்குது. ஃபத்ஹுல் பாரி இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இதனுடைய குறிப்பை சொல்லும் போது வஃபீ ஹாதல் வக்தி, இந்த சிறந்த காலம் சொன்னாங்களே, அந்த காலத்தின் கடைசி கட்டத்தில் தான் வஹரத்தில் பிதரு லுஹூரன் ஃபாஷியா, அனாச்சாரங்கள் மிக அதிகமாக எங்கும் பரவிச்சு சொல்லி சொல்றாங்க. அத்துலகத்தில் முகத்ததிரத்து அல்சினத்தஹா, வழிகட்ட அந்த மூத்தஜனா என்ற கூட்டம் தன்னுடைய நாவுகளை கட்டவிழ்த்து விட்டாங்க. நாவுகளை கட்டவிழ்த்து விட்டாங்க. அதோடு நிறுத்தல, அதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? தத்துவம் பேசக்கூடியவர்கள், லாஜிக்கு பேசக்கூடியவர்கள் தன்னுடைய தலைகளை உயர்த்த ஆரம்பித்தார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, மார்க்க விளக்கம் உள்ளவர்கள் கடும் சோதனைக்குள் ஆளாக்கப்பட்டார்கள். ஏன்? லியகூலு பிஹத்தில் குர்ஆன், குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லுங்கள் என்று அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள், சோதிக்கப்பட்டார்கள். நிலைமைகள் மிக மோசமாக மாறிச்சு. சொல்லி சொல்றாங்க, வலம் எதரில் அம்ரோபி நக்சின் இலல் ஆன், என்ன சொல்றாங்க? அன்று ஏற்பட்ட அந்த குறைபாடு இன்று வரை தொடர்கிறது. சொல்லிட்டு சொல்றாங்க, وظهر قوله صلى الله عليه وسلم ثم يفشو الكذب ظهورا بينا, பொய் பரவும் என்று சொன்னார்களே அது நல்ல வெளிப்பட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹத்தா யஷ்மலல் அக்வால வல் அஃஆல வல் முதகதாதி, அந்த பொய் சொற்களிலும் வெளிப்பட்டுச்சு, செயல்களிலும் வெளிப்பட்டுச்சு, நம்பிக்கைகளிலும் வெளிப்பட்டுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் வாழ்ந்த அந்த காலம் இருக்குது. அந்த காலத்தில் இருந்த சொற்களிலே அவரோட நேர்மை இருந்தது, செயல்களிலே அவரோட நேர்மை இருந்தது, கொள்கைகளிலே அவரோட நேர்மை இருந்தது. அப்படின்னு சொன்னா மார்க்க விளக்கத்திலும் அவர்கள் தலை சிறந்து விளங்கி இருந்திருக்கிறாங்க. இல்லையா? இந்த ஹதீஸுடைய விளக்கம் இப்படித்தான் தெரியலையா? இதை தாண்டி வேற என்ன விளக்கம்? அன்பானவர்களே, புகாரில ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ் உங்களை கவனத்துக்கு நான் கொண்டு வர்றேன். புகாரில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. உட்கார்ந்திருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தோழர்களே, நான் இப்போது உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போறேன். என்ன செய்தி சொல்ல போறீங்க? எல்லாரும் ஆச்சரியமா ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு அடியார அழைச்சி சொன்னா, அடியாரே, உங்களுக்கு நான் 2 சாய்ஸ்கள் ஒண்ணு தர்றேன், அதை ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். என்ன 2 சாய்ஸ்? நீங்க என்னிடத்துல எது இருக்குதோ அது வேண்டுமா, அல்லது இந்த உலகத்துல என்ன இருக்குதோ அது உங்களுக்கு வேணுமா? எதை நீங்க தேர்வு பண்றீங்க அப்படின்னு கேட்டான். உடனே அந்த அடியாரு சொன்னாரு, யா அல்லாஹ், உன்னிடத்துல எது இருக்குதோ அதுதான் எனக்கு வேணும்னு சொன்னாரு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹாபாக்கிட்ட சொல்றாங்க. அன்பானவர்களே, ஒரு அடியாருக்கு 2 சாய்ஸ்ல ஒண்ணு கொடுத்தான், இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டான். இவர் அடியா தேர்வு பண்ணிக்கிட்டாரா? அந்த அடியார் இவ்வளவுதான் சொன்னாங்க. நீங்க கூடி இருக்கிறீங்களே, இதுல இந்த ஹதீஸ புகாரியில இந்த ஹதீஸ பார்த்திருக்கிறவங்க, இதனுடைய மொழிபெயர்ப்பை பார்த்திருக்கிறவங்க, படிச்சிருந்திருக்கிறவங்களுக்கு வேண்டுமான தெரியும் இதுல என்ன சொல்ல வர்றாங்க பெருமானாருங்கிறது தெரியும். இதை பார்த்தாதவங்க நான் இப்ப சொன்ன செய்தி
எந்த அடியாரை பத்தி சொன்னாங்க? இந்த ரெண்டு சாய்ஸ்ன்றது என்ன அர்த்தத்துல சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? இந்த புகாரி ஹதீஸை படிக்காதவங்க, அவருடைய கமலாக்கத்தை படிக்காதவங்க, அவருடைய கருத்து என்னங்கிறத பற்றிய குறிப்புகளை பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த செய்தியை சொன்னவங்க இருந்த சகாபாக்கள்ல அவங்க சித்திகள் வந்துட்டாங்க, அவங்க மட்டும் கேள்வி கேள்வி அழுக ஆரம்பிச்சாங்க. பக்கத்துல இருந்து எந்த தோழரும் அழுவாங்க, ஒரே ஆள் மட்டும் அழுகுறாங்க. யாரும் அழுகுற அவங்க சித்திகள் இல்லாம அழுகுறாங்க. நாங்களாம் என்ன இது ஓ அழுகுறாங்க, என்ன சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுல என்னத்தான் என்ன பாயிண்ட்காக அழுகுறாங்க தெரியும். அதுக்கு பிறகுதான் தெரியுது ஒரு அடியார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது யாரை பத்தினா தன்னை பத்தி தான். அங்க அல்லாஹ் என்ன சொல்ல வருவாங்க, என்ன சொல்றாங்க, என்ன சாய்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, தூதரே 23 வருஷம் வாழ்ந்தீங்க நபியாக, ஏற்கனவே ஒரு 40 வருஷம், எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 63 வருஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு இதோட காலத்தை முடிச்சு எந்த வருடம் இருக்குங்கிறது நான் நினைக்கிறேன். அது வேணுமா உங்களுக்கு? இன்னும் ஒரு காலத்தை இருக்குன்னு நீங்க விரும்புறீங்களா? ஏன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்கிறான். இந்த சீர் இந்த விளக்கம் அங்க இருந்த ஒரு சஹாபிக்கும் தெரியல, யாருக்கு மட்டும் தெரியுதுங்க? அபூபக்கர் சித்திக் மட்டும் தெரியுது. இத சொல்லிட்டு இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்றாங்க, அந்த சஹாபி சொல்றாங்க, சொல்றாங்க அபூபக்கர் அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாங்க உட்கார்ந்து போறோம், எங்களோடெல்லாம் ரொம்ப விளக்கம் கொஞ்சம் யோசிப்பாங்க. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அர்த்தத்துல சொல்றாங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களே, அதை நினைச்சு அழுதாங்களே, அது அந்த விளக்கத்தை அடுத்து பல சஹாபாக்களுக்கு அவங்க கொடுக்குறாங்களே, அந்த விளக்கத்தை பின்னால நாம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நாங்க ரொம்ப தெரியுவோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு விவரமான அறிவு இருக்கு. இப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுக்கிறோம் சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு நிலைக்கான இளைஞர்களை நீங்க சிந்திக்கணும். உங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம், மார்க்கத்தை தெரியணும், நிறைய படிக்கணும், நிறைய கேட்கணும், நல்லா பின்பற்றணும், சத்தியத்தை நாம தெரிஞ்சுக்கணும், அதை நாம நம்ம வாழ்க்கையை கடைபிடிக்கணும், பிற மக்களுக்கு போய் எடுத்து சொல்லணும். உங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம். உங்களுடைய நோக்கத்தை நான் குறைச்சி மதிப்பிடல. இன்னும் சொல்ல போனா எந்த சக தாயையும் தனிப்பட்டவர்கள் நான் விமர்சிக்கல, எனக்கு தேவையும் இல்லை. எனக்கு தெரியும் என்ன மாதிரியான நிலை. அப்ப ஹதீஸுகளை எடுத்து மக்கள் மத்தியில் எடுத்து சொல்றோம்னு சொன்னா, அது சஹாபாக்கள் சம்பந்தமாக நம்ம எடுத்து சொல்றோம்னு சொன்னா, அதுல போய் இந்த மாதிரி பாயிண்ட சொல்றோமே, இந்த பாயிண்ட சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு அவசரப்படணும்? நம்ம கொஞ்சம் நிதானிப்போமே, இன்னும் பல பேர்த்தை கேட்போமே அப்படிங்கிற அளவுக்கு அதுல எதுக்கு கொஞ்சம் ஒரு பொறுமைகளாமா, அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிற வேணாமா? இந்த அளவுக்கு போராட்டம் சொன்னா அதனுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு ஏற்பட்ட காரணத்தால இன்னைக்கு நினைச்சு கவலைப்படுறேன், அதை நினைச்சு வேதனைப்படுறேன். நாளைக்கு நீங்க அல்லாஹ்வுக்கு நின்று வேதனைப்பட்டு ஒன்னா போறதில்லை. எந்த கருத்துக்கள் வேணாலும் நீங்க சொல்ற விஷயத்துல உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு, தனி விஷயம். ஆனா இப்படிப்பட்ட கருத்துக்களை முன்னால சொல்லப்பட்டுச்சா? சஹாபாக்களை பற்றி இப்படி முன்னால சொல்லப்பட்டுச்சா? சஹாபாக்கள் அவங்களும் மனுஷர்கள், நாங்களும் மனுஷர்கள். அவர்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கருத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய கருத்தை எங்க கருத்து நீங்க சிறந்த கருத்தா இருக்கும். அவங்களுடைய ஏகப்பட்ட குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறோமா? எங்க பேசியிருக்கோம் இந்த மாதிரி கருத்துக்களை? அப்படி யாராவது பேசல தட்டி தட்டுவோம், அது யாராவது சரி. அப்படி இருந்தோமே எங்க கொண்டு போய் விட்டுக்கிறோம்? இந்த இளைய சமுதாயம் நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய கருத்துக்கள், நம்முடைய எழுத்துக்களை நம்பி சத்தியத்தான் சொல்றாங்க, சரியாத்தான் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை வர்றாங்களே, அவங்களுடைய நல்ல எண்ணத்தை இப்படி நம்ம துஷ்பிரயோகம் பண்ணாமா? அதை யோசிச்சு பார்க்கணும். அன்பானவர்களே, இந்த ஒரு விஷயத்துல என்ன ஒரு விஷயத்தை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திகள்லாம்
சொல்லியிருக்கிறாங்கன்னு வரும்போது அந்த செய்திகள் ரெண்டு வகையா பார்க்கலாம். என்னுடைய உரையுடைய நிறைவுக்கு வந்திருக்க இந்த பாயிண்ட பற்றி சொல்லி என்னுடைய நிறைவுக்கு வரு. அன்பானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பற்றி எவ்வளவு உத்தரவாதமான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்கிறதுக்கு ஒரு குறிப்பை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். புகாரில வரக்கூடிய ஹதீஸ் தான், சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஸாலு தாயிஃபத்துன் மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக். லா தஸாலு தாயிஃபத்துன் மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக் ஹத்தா யாத்தியஹும் அம்ருல்லாஹ் வஹும் லாஹிரூன். அல் ஹக்னு வருது, முஸ்தகீமன் அப்படின்னு வருது. இப்படி பல வகையான வாசகங்களை கொண்டு வருது. சஹீஹ் புகாரில இது பல்வேறு இடம் பெற்றிருக்கு. என்றாலும் 7311 7312 இந்த இடத்துல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்னுடைய உம்மத்திலே அவ்வளவு பேரும் சேர்ந்து, என்னுடைய உம்மத்திலே அவ்வளவு பேரும் சேர்ந்து அசத்தியத்தை சொல்ல மாட்டாங்க. என்ன அர்த்தம்? யாராவது ஒருவர் எது சத்தியமாக சொல்லிடுவாங்க. என்ன அர்த்தம்? என்ன சொல்றாங்க தெரியுமா? என் உம்மத்துல ஒரு சின்ன கூட்டமானது உள்ளதை எடுத்து சொல்லிவிடும் அப்படின்னா கவனத்தை வச்சுக்கங்க. இந்த ஹதீஸ இது புகாரில வருது, நம்பரோட சொல்லிட்டேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த ஹதீஸ சொல்லி இந்த ஹதீஸ்ல என்ன புரிய வைக்கிறாங்க தெரியுமா? அவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு கருத்தை சொல்லி இருப்பார்களான அந்த கருத்து தவறாக இருக்காது. யாராவது ஒரு சின்ன கூட்டம் அது தவறு சொல்லிடும் அப்படின்னு இருக்கா. ஹதீஸை நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க. அன்பானவர்களே, இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். சஜ்தா பண்றோம்ல, சஜ்தாவுடைய ஆயத்து வந்தா தொழுகையில அது சம்பந்தமான ஹதீஸை பார்க்கும்போது சஹீஹுல் புகாரியில ஒரு ஹதீஸ் வருது. சஜ்தாவுடைய சுஜூதுல் குர்ஆன்ங்கிற அத்தியாயத்தில் வருது. நஹலுங்கிற சூரா, சூரத்துல் நஹல், அந்த நஹலுங்கிற சூரால சஜ்தாவுடைய ஆயத்து வருது. அந்த சஜ்தாவுடைய ஆயத்து வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்தார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்கா? கேள்வி நினைக்கீங்க. சஜ்தாவுடைய ஆயத்து வந்தா சஜ்தா பண்றோம். சூரத்துல் நஹல் ஒரு சூரா இருக்குது. அந்த நஹலுங்கிற சூராவுல சஜ்தாவுடைய ஒரு ஆயத்துன்னு ஒண்ணு வருது. அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்தார்கள் அப்படிங்கிற குறிப்பு சஹீஹ் புகாரில வருதா? வேற ஹதீஸ் கிதாப்ல வருதா? இல்ல. நாம பார்த்த வரைக்கும் இல்ல. அப்படி இருக்குதுன்னா கொண்டு வரட்டும். ஆனா எப்படி வருது தெரியுமா? சஹீஹுல் புகாரில எப்படி வருது தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஹல் சூராவிலே சஜ்தாவுடைய ஆயத்து வந்தது, அதிலே சஜ்தா செய்தார்கள். அது மட்டுமல்ல, அங்கே கூடியிருந்த அவ்வளவு சஹாபாக்களும், தொழுகையில பின்னாலே இருந்த அவ்வளவு சஹாபாக்களும் சேர்ந்து சஜ்தா செய்தார்கள். புரியுதா? இதை சொல்லிவிட்டு இதனுடைய விரிவுரையாக இமாம் இப்னு அஸ்ஸாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்றாங்க என்று சொன்னா, அல்லாஹு அக்பர், என்ன சொல்றாங்க தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஜ்தா செஞ்சாங்க. அவங்க சஜ்தா செய்யும் போது அங்கே மற்ற சஹாபாக்கள் சேர்ந்து சஜ்தா செஞ்சாங்க, யாரும் அதை மறுக்கல அப்படிங்கிற குறிப்பு இது நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறார். இதோட அர்த்தம் என்ன? இது நான் மட்டும் சொல்றேன், சஹீஹ் புகாரில வருது, ஃபத்ஹுல் பாரில வருது இந்த பாயிண்ட். அன்பானவர்களே, உங்களுக்கு மத்தியிலே நடமாடுது தர்ஜமா என்று தமிழாக்கம் உண்டு. அதெல்லாம் பத்தாண்டு செய்தி இருக்கும். தமிழாக்கம் வச்சிருக்கிறீங்களே, அந்த தமிழாக்கத்தை நீங்க பார்க்கறீங்க, அந்த குறிப்புகளை நீங்க பார்க்கறது நீங்க அடிக்கடி நீங்க யூஸ் பண்றீங்களா? இல்ல குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அப்படி நீங்க சிந்திச்சு யூஸ் பண்றீங்க, அதுல வருது இந்த குறிப்பு. அப்ப நீங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனத்தில் வைக்கணும். இந்த ஒரு செய்தி நம்ம என்ன நடக்குது? அப்ப அவ்வளவு சகாபாக்களும் சேர்ந்து ஒரு ஆய்வு செய்து ஒரு முடிவு சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப
அதை ஏத்துக்கணுங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் சொல்லுது. இந்த ஹதீஸுக்கு விளக்கத்தை பற்றி சொல்லும் போது இந்த அவ்வளவு பேரும் சேர்ந்து தவற சொல்ல மாட்டாங்க, ஒரு சின்ன கூட்டமாவது உள்ளத சொல்லிவிடும் அப்படின்னு வரக்கூடிய இந்த ஹதீஸுக்கு இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் எழுதுகிற போது ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சேர்ந்து ஒரு முடிவை சொன்னால் அது ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற குறிப்பு நமக்கு கிடைச்சதுன்னு சொல்றாங்க. அப்ப எங்க வரும் தெரியுமா? ஒரு விஷயம் குர்ஆன்ல நேரடியா கிடைச்சா அதான் சட்டம், ஒரு விஷயம் ஹதீஸ்ல நேரடியா கிடைச்சா அதான் சட்டம். அதுக்கு மாற்றமா யாரும் சொன்னாலும் இருக்கக்கூடாது. ஆனா அவ்வளவு சஹாபாக்கள் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக குர்ஆனுக்கு மாற்றமா சொல்லியிருக்காங்களா? அப்படி ஒரு செய்தி காட்ட முடியுமா? அவ்வளவு சஹாபாக்களும் சேர்ந்து ஒரு ஹதீஸுக்கு மாற்றமா சொல்லியிருக்காங்களா? ஒரு செய்தியை காட்ட முடியுமா? அது இல்லை. அப்படியானால் சஹாபாக்களிலேயே ஒரு சிலரு இப்படி ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க, வேறு சில சஹாபாக்கள் இப்படி ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. இதுல எது சரி எது தவறு அப்படிங்கிறத குர்ஆனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற கருத்தை வச்சு, ஹதீஸுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற கருத்தை வச்சு முடிவெடுத்துடலாம். சஹாபாக்கள் என்று தவறான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்குமானால், குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்குமானால், ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்குமானால் அது வேண்டும் என்று அவர்கள் சொல்றது, அவங்க ஆய்வு பண்ணி சொல்றது. அது ஆய்வு பண்ணி சொல்லுகிற போது அது தவறாக இருக்கும் போது வேறு சஹாபாக்கள் அதை சொல்லிடுவாங்க. அப்ப புதுசா நாம என்ன சொல்றோம்? இதை நீங்க கவனத்தில் வைக்கணும். அப்ப சஹாபாக்களை பற்றி நமக்கு என்ன என்ன இருக்கணும்ங்கிற ஒரு இறுதி வடிவம் கொடுக்கிறதாக இருந்தா ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த மக்கள் மத்தியில சொல்றாங்கன்னு சொன்னா குர்ஆனுக்கு மாற்றமாக ஹதீஸுக்கு மாற்றமாக சஹாபாக்கள் சொல்றாங்க சொன்னாங்களாலும் அதை எடுத்தாகணும். நமக்கு சஹாபாக்கள் பெருசு, குர்ஆன் பெருசு இல்ல, ஹதீஸ் பெருசு இல்ல அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நாம என்ன சொல்றோம்னு சொன்னா குர்ஆனுக்கு குர்ஆன்ல ஒரு நேரடியா ஒரு செய்தி கிடைச்சா அதான் சட்டம், ஹதீஸ்ல ஒரு விஷயம் நேரடியா கிடைச்சா அதான் சட்டம். அது புரிஞ்சு போச்சு. குர்ஆன்ல ஒரு விஷயம் நேரடியா கிடைக்க இல்லை, ஹதீஸ்ல ஒரு விஷயம் நேரடியா கிடைக்க இல்லை. அப்ப என்ன பண்ண வேண்டியது வருது? ஆய்வு பண்ண வேண்டியது வருது. அப்படி ஆய்வு பண்ண வரும்போது டோட்டல் சஹாபாக்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு முடிவை சொன்னால் அந்த முடிவை எடுக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு சஹாபாக்களும் சேர்ந்து சொல்லக்கூடிய அந்த முடிவில் தவறு இருக்காது. அதுக்கு பெருமானாருடைய உத்தரவாதம் இருக்கு, இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரி, அவ்வளவு சஹாபாக்கள் ஏகோபித்து ஒரு கருத்தை சொல்ல இல்லை அப்படின்னு வரும்போது சில சஹாபாக்கள் இப்படியும் வேறு சில சஹாபாக்கள் இப்படியும் சொல்லுவார்களானால் அந்த கருத்துக்கள் குர்ஆனுக்கு எது மிக நெருக்கமா இருக்குதோ அதை நாம எடுத்துக்கொள்ளணும், சுன்னாவுக்கு எது மிக நெருக்கமா இருக்குதோ அதை எடுத்துக்கொள்ளணும். அந்த நெருக்கமா இருக்கிறதையும் சம்பந்தப்பட்ட சஹாபாக்கள் வேறு பாடம் சொல்லிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. நாம என்ன பெருசா புதுசா ஆய்வு பண்றது இல்லை. நம்ம பண்ணக்கூடிய ஆய்வுடைய நிலை என்ன கொண்டு போய் விடும் தெரியுமா? வேற வேற மாதிரி கொண்டு போய் விடும். அதனுடைய நிலையை தான் இன்னைக்கு நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை பற்றிய முழு விளக்கங்கள் உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் இந்த நேரம் இறங்காது. போதுமான நேரம் தரப்பட்டு அந்த நேரம் முடிவுக்கு வந்திருக்கிற காரணத்தால் என்னுடைய தலைப்பிலே என்ன செய்திகளை உங்களுக்கு வடித்து சொல்ல முடியுமோ அந்த செய்திகளை நான் சொல்லியிருக்கிறேன் என்றாலும் கூட இறுதியாக உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். இந்த கருத்தை நான் பேசிட்டு போயிருவேன். இந்த கருத்தை உங்களுக்கு நான் வச்சு போயிட்டேன். இந்த கருத்தை எங்கெல்லாம் அல்லாஹ் வைக்க முடியுமோ இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டியது, இந்த சமுதாயத்தினுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டியது, இந்த சமுதாயத்தினுடைய மார்க்க உணர்வை பாதுகாக்க வேண்டியது, சஹாபாக்களுடைய மதிப்பு கௌரவம் கண்ணியத்தை நிலைநாட்ட வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமைங்கிற காரணத்தால அதை பங்கப்படுத்தக்கூடிய பேச்சுக்களும் எழுத்துக்களும் இன்றைக்கு நடமாடுகிற போது நம்மை போன்ற ஒரு சில பிரச்சாரர்களும் சகதாயிகளும் அதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் துணைமாகிற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிற காரணத்தால் அந்த வருத்தத்தில் சொல்றேன். இந்த ஒரு விஷயத்திற்காக மக்களுக்கு மத்தியே ஒட்டச்சி சொல்லணும் ஒரு நிலையில வரும்போது இந்த சஹாபாக்கள் விஷயத்தை நாம் என்ன சொல்றோமோ அதான் குர்ஆனுக்கு உட்பட்டது, அதான் சுன்னாவுக்கு உட்பட்டது, அதான் இஸ்லாமிய அடிப்படைக்கு உட்பட்டது. இந்த நிலையில் மாறினால் கடைசியாக எங்கோ போய் நிற்க வேண்டிய நிலை வரும் என்ற அந்த உண்மையை வெளிப்படுத்துவதற்காக எந்த ஊரிலாவது அது எந்த ஊராக இருக்கட்டும் அந்த ஊரில் இது சம்பந்தமான ஒரு பகிரங்கமான விவாதம் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைக்கு சொல்லுங்கள். அதற்கு முழுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஏன் சொல்ல தெரியுமா? இந்த சொல்லும் போதுதான் யாருக்கு தேவை யாரும் வர்றதில்லை அப்ப நாங்க தான் கரெக்ட். இதான் மக்கள் மத்தியில் விளக்கப்படுது. நிர்பந்தத்தில் தேவையில்லாத விஷயம் செய்தியை சொல்லிட்டு போய் வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு மத்தியில இப்படி சொல்ல
வைக்கணும். அப்படிப்பட்ட நோயை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கிற காரணத்தால்தான் இந்த ஒரு விஷயத்துல நீங்க அழைச்சிருக்கிறீங்க. அது சொல்றேன், வந்ததுக்கு ஆரம்பம் வந்த கட்ட படத்திலையும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். அதுக்கு அந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கு, இதுக்கு இந்த முயற்சி பண்ணப்பட்டிருக்கு, தலைப்புல என்னென்ன விஷயங்களா இருக்குதோ என்னமோ நினைச்சுக்கிட்டா இது எனக்கு வேலை இருக்கு. செய்தியை சொல்வதற்கு எந்த வாய்ப்போ அந்த வாய்ப்பை சமுதாயத்தினுடைய வழிகாட்டுக்கு காரணமா அமைஞ்சிடும். நல்லா காப்பாற்றணும். அதனால அந்த உண்மைகளை உங்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லி இருக்கிறேன். எந்த குரோகமும் கிடையாது, அல்லாஹ் அறிய அந்த மாதிரியான எந்த ஒரு தவறான எண்ணமும் கிடையாது. சமுதாயத்தினுடைய பாதுகாப்பை பற்றியோ சமுதாயத்தினுடைய நல்ல எண்ணத்தை பற்றியோ அவர்களுக்கு தேவையான அடிப்படைகளை பற்றியோ என்ன மாதிரியான கருத்துக்களா மக்கள் மத்தியில கொண்டு போக வேண்டுமோ அதற்காக முழுமையாக உழைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. உங்களுடைய கவனத்தை கொண்டு வரேன். இந்த ஊரில் 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்ன பிரச்சனைகள்லாம் வந்ததோ அந்த கட்டத்தில எல்லாம் கூப்பிடப்பரோடு ஓடி வந்தவர்கள் நானும் வருவேன் என்பது உங்களுக்கு தெரியும். கடா ஊர்வலம் என்று வைக்கிற போது ஏதோ மரியாதைக்குரிய இலாகி அண்ணன் இருக்கிறார்களே, அவர்களுடைய முன்னிலையில் அவர்களுடைய ஏற்பாட்டிலே பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி சமுதாயத்தினுடைய விழிப்புணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சி வருகிறது. வந்து நின்றவர்கள் நான் ஒருவன் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கே கலவர ஏற்பாடுகள் கலவர சூழ்நிலைகள் ஏற்பட்டு மக்கள் பீதிக்குள் ஆளாக்கப்பட்ட போது அந்த நேரத்திலே உள்ளே வருவதற்கே மற்றவர்கள் பயந்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஊருக்குள் இங்கே வந்து உங்களோடு இருந்து பிரச்சனைகளை சீராக ஆக்குவதற்கு வேலை பார்த்தவர்கள் உங்களுடைய ஊழியர்கள் நானும் ஒருவன் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த ஊரிலே பெண்கள் இஸ்லாமிய கல்லூரி என்று ஆரம்பிக்கப்படுகிற போது அது ஆரம்பிக்கப்படுவதற்கான அடிப்படை தேவைகள் எதுவோ அந்த அடிப்படைகளை தேவைகளை அல்லாஹுக்காக நிறைவேற்றுவதில் முன்னுக்கு நின்றவர்கள் நானும் ஒருவன். அல்லாஹுக்காக இதை எதுக்கு சொல்றேன் தெரியுமா? என்ன பெருமைப்படுத்திக்கிறது காரணம் இல்ல. எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில தீர்வுக்கு என்ன வழியோ அந்த வழியை சொல்லுவதிலே என்னுடைய எந்த பகுதி எப்போதும் இருக்கும். இதான் ஒரு அடிப்படை. எனவேதான் ஒரு சுமூகமான ஒரு நல்ல சூழல் ஏற்பட வேண்டும். கருத்து சுதந்திரம் இந்த நாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற ஒரு அடிப்படை உரிமை என்பதை கவனத்திலே கொண்டுதான் நம்முடைய இந்த கருத்துக்கள் உங்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்லப்படுகின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உண்மையான தெளிவான விளக்கங்களை இன்னும் சிறப்பாக தருவதற்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை தர வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டு நான் வேறு முக்கியமான சில பாயிண்ட்ஸ்களும் இருந்தன. அந்த பாயிண்ட்ஸ்கள் எல்லாம் எடுத்துச் சொல்வதற்கான போதிய நேரம் இல்லை என்ற காரணத்தால் அதை விட்டு விடுகின்றேன். தொடையை காட்டிக் கொண்டு தொழுவலாம் என்கிற சட்டத்தை சொல்லி இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே தொப்பி கலந்து போய் இப்ப ஜட்டியோட வந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரியான ஒரு கட்டத்துக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். இதோட நிலை என்னாகும்? இவங்க முன்னால தொப்பி இல்லைன்னாங்க, இப்ப ஜட்டி இல்லைங்கிறாங்க, இதை தாண்டி வேற ஒண்ணும் இல்லாம வந்து நிற்பாங்க. இப்படிங்கிற மாதிரி மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஒன்று எல்லாம் வந்துடக்கூடாது. இது மாதிரி ஜக்காத்து விஷயத்துல பாத்தீங்கன்னா இன்னும் என்ன மாதிரியான தவறான கருத்துக்கள் இப்படிதான் இருக்குது. இன்னும் மோசமான பல விளைவுகள் இதெல்லாம் மக்கள் மத்தியில தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டியதற்காக சில ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஏற்பாடுகளை பற்றிய முழு தகவல்களை விரைவில் உங்களுக்கு நாங்கள் அறிய தருவோம். அந்த நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எப்போதும் இந்த பணிகளில் உங்களில் ஒருவனாக நான் இருப்பேன். உங்களோடு மட்டுமல்ல, இங்க கூடியிருக்கிறவர்கள் மட்டும் இல்லை, என்னுடைய கருத்தை கொஞ்சம் வேற மாதிரி சிந்திக்கக்கூடிய மாற்று கருத்து நிலையில இருப்பாங்களே அப்படிப்பட்டவர்களையும் சரி அவர்கள் அல்லாஹ்வுக்காக நான் எதிர்ப்பான பார்வை பார்க்க மாட்டேன். நிச்சயமா நான் பார்க்க மாட்டேன். அவர்கள் சில சுடு சொற்களை பயன்படுத்திக் கொண்டாலும் கூட அவர்களுக்கு நான் அப்படிப்பட்ட சுடு சொற்களை பயன்படுத்தாத அளவுக்கு நான் முழுக்க என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு உங்களில் ஒருவனாக இருந்து சமுதாய பணிகளிலும் மார்க்க பணிகளிலும் சமுதாய பாதுகாப்பு பணிகளிலும் சமூக சேவைகளிலும் என்றும் உங்களோடு இருக்கக்கூடிய உண்மையான ஊழியனாக செயல்படுவேன் என்று கூறிக்கொண்டு சஹாபாக்களுடைய மேன்மைகளை முழுமையாக தெரிந்து அவற்றின் வழியில் நம்முடைய பாதைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல சூழலை வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் ஏற்படுத்தி அருள்வானாக என்று துஆ செய்து கொண்டவனாக இவ்வளவு நேரம் இந்த கருத்துக்களை அமைதியாக செவியேற்றுக் கொண்டிருந்த உங்களுக்கும் இந்த கூட்ட ஏற்பாடுகளை செய்திருக்கிற ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் உல் ஹதீஸினுடைய இந்த வட்டார பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பித்துக் கொண்டு இதற்கான சகல ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய காவல்துறை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை சமர்ப்பித்துக் கொண்டவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான சில உரைகளை நாம் கேட்டோம். தெரிவுகளை முடிந்த அளவுக்கு நேரத்தை கருத்தில் கொண்டு பெற்றுக்கொண்டோம். வல்ல இறைவனுக்கு எல்லா புகழும். இந்த கூட்டத்தை இந்த சிறப்பாக நடத்துவதற்கு முழு ஒத்துழைப்பு தந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும்
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டம் நடப்பதற்கு பல்வேறு சிரமங்களை தாங்கிக் கொண்டு இறுதி வரைக்கும் கூட்டம் நடந்தேற வேண்டும் முழுமையாக செயல்பட்ட நகரத்தில் தீன்சுடன் என்று மக்களால் அறியப்பட்ட சகோதரர் ஷம்ஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டத்துடைய நிகழ்ச்சிகள் அப்படியே இன்ஷா அல்லாஹ் சுமார் 80 நாடுகளை சென்றடையக்கூடிய டான் மியூசிக் என்ற சேனலிலே ஒளிபரப்புவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய பஷீரப்பா தெருவை சேர்ந்த ஏகத்துவ சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்த பெரியவர்கள், தாய்மார்கள், ஜமாத்தார்கள் அத்தனை பேருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல புதிய தத்துவ ஜமாத்தினர்களுக்கும் அவர்களின் காரணமாக இவ்வளவு பந்தாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். மோசடி செய்தவர் மீது முறையான விசாரணை கேட்டு மேலப்பாளையம் இஸ்லாமிய இயக்கம் போராட்டம் அறிவித்ததால் பரபரப்பு. நெல்லை முறையான விசாரணை கேட்டு மேலப்பாளையம் முஸ்லிம் அமைப்பு போராட்டத்தை அறிவித்துள்ளது. மேலப்பாளையம் ஜம்இய்யத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பின் மாவட்ட தலைவர் முகமது சிராஜுதீன் நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தங்களது மேலப்பாளையம் கிளையை நிர்வகிக்க நியமிக்கப்பட்ட இருவர் மோசடியில் இறங்கி உள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த விஷயத்தில் முறையான விசாரணை நடத்தாவிட்டால் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலப்பாளையம் கிளை தலைவர் ஜிபஹத்துல்லா, செயலாளர் சையது அகமது, பொருளாளர் சவுத் ஆகியோரும் பேட்டியின் போது உடனிருந்தனர். மோசடி மற்றும் ஊழல் செய்த மேலப்பாளையம் மத போதகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முஸ்லிம் அமைப்பின் நெல்லை மாவட்ட தலைவர் திரு முகமது சிராஜுதீன் கூறியுள்ளார். இது குறித்து அவர் செய்தியாளர்களுக்கு அளித்துள்ள பேட்டியில், மேலப்பாளையம் மத போதகர் சம்சுலுஹா என்பவர் மீது மோசடி மற்றும் ஊழல் புகார் நெல்லை மாநகர காவல்துறையில் கொடுத்திருப்பதாகவும், எனவே அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் தாங்கள் இதை வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடத்துவதாக இருந்ததாகவும், ஆனால் பொதுமக்களின் நலன் கருதி போராட்டத்தை கைவிட்டு விட்டதாகவும் தெரிவித்தனர். தற்போது கட்டடத்தை வந்து டிஎன்டிஜே என்ற ஒரு ஸ்தாபனத்தோட அந்த எங்களோட இமாமா இருந்தவர், நாங்கள் வந்து இமாமா பணிக்கு நியமனம் செய்த சம்சுல்லுதா ரஹ்மான் என்பவர் வந்து அந்த அமைப்போடு சேர்ந்து எங்களோட சொத்தையும் அந்த அமைப்புக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக பல மோசடியான வழிகளை செஞ்சுட்டு இருக்காரு. அதில் ஒன்று தான் இந்த மாதிரி ரசீது புத்தகங்கள் வந்து நாங்கள் வந்து எல்லாமே நம்பர் போட்டு தான் ரசீதுகள்லாம் அடிச்சிருப்போம். எந்த ரசீது நம்பர் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி மொட்டையாக வசூல் பண்ணி இந்த மாதிரி வந்து நிறைய மோசடியும் பண்ணி ரொம்ப இடைஞ்சல் வந்து ஏற்படுத்திட்டு இருக்காரு. பேட்டியின் போது ரஹமத்துல்லா, ஏர்வாடி ஃபைத்துல் மால், முஹைதீன், மேலப்பாளையம் கிளை செயலாளர் சையத் அகமது ஆகியோர் உடனிருந்தனர். அவருடைய நகர செயலாளர் மைதீன் பாஸ் அவருடைய மகன் அப்துல்லாவுக்கு நம்முடைய அருமை அண்ணன் ஃபதுல்லாஹி அவர்கள் சிறப்பாக சுருள்வாள் வீசியதற்காக இந்த பரிசை அட்ரஸ்
சகோதரர் முகமது அவர்களுக்கு சிறப்பு கலெக்டர் தலைவர் ஒரு பையன் வரலையா அவர் வேற தமிழ்நாடு முஸ்லீம் கழகத்தின் சார்பில் பெருநாள் அன்று நடந்த சிலம்பாட்ட போட்டிகளுக்கு சிலம்பாட்ட நிகழ்ச்சிகளுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய அண்ணன் ஃபதுல்லாஹி அவர்களுக்கும் இந்த சிலம்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி தந்த சகோதரர் என்ன காஜா ஹுசேன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும் எங்களது நகர தாமுகான் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நெல்லை பக்ரீத் தொழுகை மின்தடையால் பாதிப்பு, திடீர் மறியல் முயற்சியால் பரபரப்பு. மின்தடை ஏற்பட்டதால் பக்ரீத் தொழுகைக்கு வந்த இஸ்லாமியர்கள் திடீர் மறியல் முயற்சியில் ஈடுபட்டனர். நெல்லை டவுன் ஜாமியா பள்ளிவாசலில் தொழுகைக்கு திரளான இஸ்லாமியர்கள் வந்திருந்தனர். ஆனால் மின்தடை ஏற்பட்டிருந்ததால் ஆத்திரமடைந்த அவர்கள் திடீரென திரண்டு வந்து மறியல் செய்ய முயன்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் டவுன் போலீசார் விரைந்து சென்று அமைதிப்படுத்தினர். பக்ரீத் பண்டிகை போதும் வாராந்திர வெள்ளிக்கிழமை தொழுகை நாட்களிலும் மின்தடை செய்வதால் தங்களது தொழுகை பணி பாதிக்கப்படுவதாகவும் இந்த நிலை தொடர்ந்தால் போராட்டம் செய்வோம் என்றும் தமுமுக உஸ்மான் தெரிவித்தார். பக்ரீத் திருநாள் என்று மக்கள் அனைவரும் திருநாள் கொண்டாடக்கூடிய சமயத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினால் காலையில் 6 மணிலிருந்து பவர் கட் செய்யப்பட்டு தொழுகை முடிகிற வரைக்கும் கரண்ட் கொடுக்கப்படவில்லை. இது இன்றைக்கு பிரசங்கங்கள் நடைபெறும், மக்கள் வந்து பள்ளியாளருக்கு தொழுகை கிளம்புறாங்க, இவங்களுக்குலாம் ரொம்ப இடைஞ்சல் தர மாதிரி நடந்துட்டு இருக்கு. தமிழர் பக்ரீத் பண்டிகை மேலப்பாளையம் மற்றும் பாளையில் சிறப்பு தொழுகை, திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. பாளையம் மற்றும் பாளை பகுதிகளில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். மேலப்பாளையம் பசார் திடலில் மஸ்ஜித் தக்வா ஜமாத் சார்பில் நடைபெற்ற தொழுகையில் மாநில செயலாளர் ஜெயஸ் ரிஃபாயி சிறப்புரையாற்றினார். தமுமுக மாவட்ட துணைத் தலைவர் மைதீன் ஃபரூக், டவுன் உஸ்மான், மேலப்பாளையம் தமுமுக தலைவர் KS ரசூல் மைதீன், நகர செயலாளர் AM மைதீன் பாதுஷா, மேலப்பாளையம் பிரமுகர் KA பஷூல் இலாயி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான ஆண்களும் நூற்றுக்கணக்கான பெண்களும் திரளாக இச்சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை மஸ்ஜித் தக்வா ஜமாத்தார்கள் செய்திருந்தனர். தமிழ்நாடு பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாட்டம். மேலப்பாளையத்தில் முஸ்லிம்கள் சிறப்பு தொழுகை தொடர்கின்றன. பக்ரீத் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. மேலப்பாளையம் மற்றும் பாளையில் திரளான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். இஸ்லாமிய மக்கள் இன்று நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகையினை சிறப்பாக கொண்டாடினர். விழாவை முன்னிட்டு மேலப்பாளையம் மற்றும் பாளையங்கோட்டையில் இன்று சிறப்பு தொழுகைகள் நடத்தப்பட்டன. மேலப்பாளையம் பஜார் திடலில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. மாநில செயலாளர் ரிபாயி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். சமூக நல்லிணக்கம், மக்கள் சேவை போன்றவை குறித்து அவர் பேசினார்.
தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாவட்ட துணைத் தலைவர் மைதீன் ஃபாரூக், உஸ்மான், ரசூல் மைதீன், மைதீன் பாதுஷா மற்றும் திரளான பெண்களும் சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டனர். மஸ்ஜித் தக்வா ஜமாத்தார்கள் தொழுகை ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இருந்து